அனைத்து நண்பர்களுக்குமே வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒகபாண்டுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல விமானம் வெடிச்சதுக்கு ஜெசிகா காரணம் இல்லணும். ஜெசிகாவுக்கே தெரியாம உங்களுக்கு பின்னாடி சாமுவேல் யாரோ ஒரு மர்மமான ஆளு வேலை பார்த்துட்டு இருக்கானோ. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப பிரசிடென்ட் கூடவே இருக்க அமைச்சரை தான் காட்டுறாங்க. ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு, நான் சொல்ற ஹோட்டலுக்கு வான்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோன்னு அங்க வந்து பார்த்தா அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மத்த ஆளுங்களும் இருக்காங்க, கூடவே மீடியா ஆளுங்களும் இருக்கு. இதை பார்க்க ஏதோ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா எதுக்காக நம்மள இங்க வர சொன்னாங்க? ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே குழப்பத்துல இருக்கு. அங்க வந்து அமைச்சரும் இவன் கிட்ட இருந்து வாங்கின தகவல், அதோட அந்த ஜெசிகா அவங்க அசிஸ்டன்ட் பேசும்போது பிரசிடென்ட்க்கு 500 மில்லியன் கொடுத்ததா ஒரு ஆடியோ இருக்கும். அது எல்லாத்தையுமே மீடியாவுக்கு முன்னாடி காட்டி ஜெசிகாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக பிரசிடென்ட் 500 மில்லியன் லஞ்சம் வாங்கினதா நிரூபிக்க இதை லைவா பிரசிடென்ட் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா அவருக்கே தெரியாம அவர் பேரை சொல்லி லஞ்சம் வாங்கி அந்த பழியை இப்ப பிரசிடென்ட் மேலேயே போட இப்ப அந்த அமைச்சரை தான் காட்டுறாங்க. மீடியா ஆளுங்களுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட குடும்பம் சேர்ந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம், உங்களுக்கு நடந்த அநியாயத்தை இந்த கவர்மெண்ட் மறைக்க பார்த்திருக்கு, அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறதா சொல்ல இது பெரிய நியூஸ் ஆகுது. அந்த அமைச்சருக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இப்ப பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. அந்த ஷேடோ அதான் இவனை தான் மீட் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. அவர் முன்னாடி கோமால இருக்க மாதிரி தான் நடிக்கவும். அப்ப பிரசிடென்ட்க்கு இவன் உண்மையிலேயே கோமாலா இருக்கானா இல்ல வெளியில வந்துட்டான்னு எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஆனா அவங்க கிட்ட வந்து நீ எனக்கு பண்ண துரோகத்துக்காக நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சில வருஷம் இந்த கோமாலேயே இருந்துரு. ஒருவேளை நீ இப்ப எந்திரிச்சா அதால உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, ஆனா நீ சில வருஷம் கழிச்சு எந்திரிச்சனா இந்த பிரச்சனையில தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் அங்க இருந்து போயிடுவாரு. ஆனா அவர் என்ன நினைச்சு இது சொன்னாருன்னு சரியா தெரியல. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல தான் குடிச்சிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் இன்னைக்கு ஒரே நாள் அந்த அமைச்சருக்கு ரொம்பவே நல்ல பேர் கிடைச்சிருக்கு. மீடியா ஃபுல்லா அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கதா சொல்லவும். ஆனா ஹீரோவுக்கு மட்டும் அவர் மேல சந்தேகம் இருக்கு. அவர் உண்மையிலேயே நல்லதான் பண்றாரா இல்ல நம்ம முன்னாடி நல்ல மாதிரி காட்டிக்க ட்ரை பண்றாரான்னு யோசிக்கவும் அப்பதான் டேமோ வராரு. ஒரு முக்கியமான தகவல் சொல்றாரு. சாங்மி ரிலீஸ் ஆனதை பத்தி இவர் விசாரிச்சதுல அதுக்கு ஒரு ஜட்ஜு தான் காரணம். அந்த ஜட்ஜுக்கும் அமைச்சருக்கும் பல வருஷமா நட்பு இருக்கிறதாவும் அந்த அமைச்சர் சொல்லி தான் சாங்மி கண்டிப்பா வெளியில வந்திருக்கணும், ஆனா எதுக்காக தெரியலன்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் சாங்மியை ரிலீஸ் பண்ணது அமைச்சர் தான், பிரசிடென்ட் பத்தி நியூஸை பரப்பி விட்டதும் அமைச்சர் தான். அப்ப இதுக்கான அர்த்தம் மக்கள் எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் மேல ஒரு தப்பான நம்பிக்கை வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் பிரசிடென்ட் ஆக முயற்சி பண்றாரான்னு சந்தேகம் வர இப்ப அந்த லேடியோட ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அங்கதான் ஹீரோட ஃப்ரெண்டு காங்க ரெண்டு பேருமே இருக்கு. அங்க ஜங்ஸு மூலமா அந்த ஜெராங்கோட டீடைல கலெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா டே விசாரிச்ச வரைக்கும் ஜெராமோட ஒரு 16 வயசு வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்க இருந்தான் எந்த ஒரு தகவலும் கிடைச்சிருக்காது. அதனாலதான் இந்த ஜங்ஸ் மூலமா வெளிநாடுகளில் உள்ள என்ஐஏ சிஸ்டம் ஹேக் பண்ணி அது மூலமா ஜெராமா பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிருக்கதால சரியா நடக்க முடியல. ஹீரோ தான் உப்பு மூட தூக்கிட்டு போறாரு. அப்படி போகும்போது பியங்கர் அந்த ரிப்போர்ட்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு ரிப்போர்ட்டர் இறந்து போனதா சொன்னல, அந்த ரிப்போர்ட்டர் நான் ரீசெண்டா ஒரு இடத்துல ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன். பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா அவர் எங்க போனாருன்னே தெரியல. ஒருவேளை உண்மையில அந்த ரிப்போர்ட்டர் தான் பார்த்தனா இல்ல தவறுதலா வேற யாரையும் பார்த்து அவர் நினைச்சானே ஒரு குழப்பத்திரியா இருக்குன்னு சொல்ல அப்ப ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டர் வேலை பார்த்தா சொன்ன நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போய் விசாரிப்போம், உண்மை தெரிய போது அதை விட நீ இப்ப என்ன தூக்கிட்டு போறல, இப்ப எனக்கு என் அப்பா ஞாபகம் வருது, அவர் என்ன இப்படிதான் தூக்கிட்டு போவாருன்னு சொல்லவும் ஹீரோ தூக்கிட்டு ஹீரோயினும் அவங்க வீட்டை கூட்டிட்டு போயிருவாரு. கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே முதல் வேலையா அந்த பியாங்க ரிப்போர்ட்டரை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவர் வேலை பார்த்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு தான் வரவும் அவர் பேரை சொல்லி விசாரிக்க அந்த ரிப்போர்ட்டர் பியாங் இறந்து போனதா சொல்ல அவரை கொலை பண்ணவங்களை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சிச்சான்னு கேட்டா அங்க வேலை பார்க்கற போனோம் அவரை யாரும் கொலை பண்ணல, ஒரு கார் விபத்துல நியூசிலாந்து போகும்போது இறந்து போனதா சொல்ல அப்பதான் ஹீரோ அங்க ஒரு போட்டோ பாக்குறாரு. இது என்ன போட்டோன்னு கேட்டா இங்க வேலை பார்க்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நாங்க ட்ரிப்புக்கு போகும்போது எடுத்த போட்டோன்னு சொல்ல இதுல பியாங் இல்லன்னு சொன்னா இல்ல பியாங் இருக்காரு, இவர் தான் பியாங்னு வேற ஒரு ஆளை காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கும் புரியுது யாரோ ஒரு ஆள் நல்லா பிளான் பண்ணி வேணும்னு இந்த பியாங் மூலமா விமானம் வெடிச்சதுக்கான காரணம் ஜெசிகா தான் ஒரு எண்ணத்தை ஹீரோவுக்கு உருவாக்கி இருப்பாங்க. இப்ப அந்த பியாங்க தான் காட்டா அவர் கூட தான் ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஒரு நபர் வந்திருப்பாரு. யாருன்னு பார்த்தா அதான் அந்த அமைச்சர் தான். இந்த அமைச்சர் தான் பிளான் பண்ணி வேணும்னே இந்த பியாங் மூலமா ஹீரோவை ஜெசிகா பக்கம் திருப்பி இருப்பான். அடுத்து இந்த அசிஸ்டன்ட் தான் ஜெசிகாட்டே வேலை பார்த்தாலும் இவன் விசுவாசம் எல்லாம் இந்த அமைச்சருக்கு தான். இந்த அசிஸ்டன்டோட சித்தப்பா தான் இந்த அமைச்சரும். மீடியால ஜெசிகாக்கு எதிரான வீடியோவை லீக் பண்ணது, பிரசிடென்ட்க்கு பணம் கொடுத்ததா ஜெசிகா சொல்லும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த அமைச்சர்கிட்ட கொடுத்தது, இது எல்லாமே இந்த அசிஸ்டன்டோட வேலை தான். இந்த அமைச்சர் சொல்லி தான் எவ்வளவு பண்ணிருப்பாரு. இப்ப பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. ஒரு மீட்டிங்ல தான் இருக்க உங்க மீடியா ஆளுங்களும் இருக்காங்க. உங்க கட்சியில இருக்க உங்க அமைச்சர் நீங்க ஜெசிகா கிட்ட பணம் வாங்கினதா சொல்லியிருக்காரு, அது உண்மையா இல்லையான்னு மீடியா ஆளுங்களாம் கேட்க பிரசிடென்ட் சிரிச்ச மாதிரி தான் எந்த ஒரு பணமும் வாங்கணும் அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்பதான் செக்ரட்டரி மூலமா அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த அமைச்சர் இங்க வந்துட்டாரு, உங்களை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லவும் பிரசிடென்ட் வந்து அந்த அமைச்சரை பாக்குறாரு. ஏன் கூடவே இருந்துட்டு ஏன் முதுகுல எதுக்கு குத்துன, எனக்கு ஏன் துரோகம் பண்ணன்னு கேட்டா அதுக்கு அமைச்சரும் நடந்தது நடந்துருச்சு, அதுக்கு நீ என்ன பண்ண போற, உன்னால என்ன பண்ண முடியும், என்ன அமைச்சர் பதவியிலிருந்து அனுப்ப போறியா இல்லன்னா அரெஸ்ட் பண்ண போறியா, அப்படி எது நடந்தாலும் சரி அதால உனக்கு தான் பிரச்சனை, என்ன அமைச்சர் பதவியிலிருந்து அனுப்புனா நான் சொன்ன குற்றச்சாட்டை நீயே ஒத்துக்கிறதுக்கு சமம், என்ன அரெஸ்ட் பண்ணா உனக்கு எதிராக உண்மையை பேசினாலும் அரெஸ்ட் பண்ணதான் மக்கள் நினைப்பாங்க, அதுவும் இது எலெக்ஷன் டைம், என்ன பண்ண போற, சீக்கிரமா உன் பதவியிலிருந்து விலக தயாராயிருன்னு சொல்ல பிரசிடென்ட் சவால் விடுறாரு. உனக்கான முடிவை நான் சீக்கிரமாவே கட்டறதா சொல்ல அமைச்சர் பிரசிடென்டோட ரூம்ல இருந்து வெளியில வர அங்கதான் செக்ரட்டரி இருக்காங்க. அந்த செக்ரட்டரி இந்த அமைச்சரோட ஆளு தான். பிரசிடென்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல அமைச்சர்களை மீட் பண்ண போறாரு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்களை மீட் பண்ணி ஆகணும், அதுக்கான வேலையை பாருன்னு சொல்ல இப்ப ஓவ அடைச்சு வச்சிருக்க மண்ணால காப்பாத்துக்கு தான் காட்டுறாங்க. அவனை விசாரிக்கிறதுக்காக இந்த தடவை டே ஹீரோயின் கொலிகி இவங்க 3 பேருமே வந்திருக்கு. அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த பைலட் போய் எங்கே காணாம போயிட்டான்னு. உடனே அவன் ரூமுக்கு வந்து செக் பண்ணவும் அங்க ரத்த கரையா இருக்கு.
சிசிடிவி செக் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அங்க வேலை பார்க்குற கார்டு சிசிடிவி கேமரா உடைஞ்சிருக்கதா சொல்ல டே உடனே ஃபாரன்சிட்டி வர சொல்லி அங்க இருக்க ரத்தம் கைரேகை எதுவும் கிடைக்குமான்னு செக் பண்ண சொல்றாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஓ இங்க இருந்து காணா போல அவனை யாரோ கடத்திருக்காங்கிற விஷயம் தெரிய வரும். இத முதல் வெளியே என்ஐஎஸ் ஆபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பைலட் போவை யாரோ கடத்திட்டாங்க. சாங்மி எங்க போனாலே தெரியல. முதல்ல இவங்க ரெண்டு பேத்தையும் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல காங்க அந்த பைலட் போவை யாரோ கடத்திருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல இப்ப அந்த அமைச்சர் தான் காட்ட ஒரு ஹோட்டலுக்கு தான் வராரு. அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாரையும் எப்படியாவது பேசி தான் பக்கம் இழுத்து எலெக்ஷனுக்கு இவங்க உதவி கிடைக்குமான்னு ட்ரை பண்றாரு. ஏன்னா இவங்க ஆறுதலும் கிடைச்சா இவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்க அங்கதான் ஹீரோ இருக்காரு. பியாங்கிற அந்த ரிப்போர்ட்டரை பத்தி பேசுறாரு. பியாங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் என்ன மீட் பண்ண வந்தாரு. அவர் மூலமா தான் எனக்கு ஜெசிகா மேல சந்தேகமும் வந்துச்சு. அந்த நேரத்துல அவர் இறந்து போயிட்டார். அது என் கண்ணாலையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வந்துச்சு. அந்த பியாங் ஒரு ரிப்போர்ட்டரே கிடையாது. அவன் சாகவும் இல்ல உயிரோட இருக்கிறதா சொல்ல அமைச்சர் இந்த பியாங்க பத்தி விசாரிக்கிறதா சொல்றாரு. அப்பதான் ஹீரோவும் சாங்மி ரிலீஸ் ஆனதை பத்தி கேட்கிறாரு. சாங்மி ரிலீஸுக்கு உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா? ஏன்னா சாங்மி ரிலீஸ் பண்ணது ஒரு ஜட்ஜ். அந்த ஜட்ஜுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கதா கேள்விப்பட்டதா சொல்லவும் சாங்மி ரிலீஸ் ஆனதை பத்தி எனக்கு தெரியாது. அதை பத்தி விசாரிக்க சொல்றதா சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வர அங்கதான் எட்வர்ட் பார்க் இருப்பாரு. அதாவது டைனமிக் கம்பெனியோட முதலாளி. அந்த அமைச்சர் கிட்ட நான் உங்களை தான் மீட் பண்ண பல நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தது தெரியும் தான் இங்க வந்தேன். சவுத் கொரியாவுக்கு ஆயுதங்களை விமானங்களை வாங்குற கான்ட்ராக்ட பத்தி பேசணும்னு சொல்ல அதுக்கு அமைச்சரும் என்னால இந்த முடிவு எடுக்க முடியாது. நீங்க போய் பிரசிடென்ட்டை மீட் பண்ணுங்க. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவோம். அவருக்கு பின்னாடி தான் ஹீரோ வர டைனமிக் கம்பெனியோட முதலாளியை பார்க்கறாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் நான் அமைச்சர் தான் மீட் பண்ண வந்ததா சொல்ல ரெண்டு பேருமே தனியா ஒரு ரூம்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ஜெசிகாவை மீட் பண்ணதை பத்தியும் அந்த சாங்மி ரிலீஸ் ஆனதை பத்தியும் மைக்கில் ஜெசிகா கொல்லலங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல அதுக்கு டைனமிக் கம்பெனியோட முதலாளியும் அந்த ஜெசிகாவை நீ நம்புறியான்னு கேட்டா அவ மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த நேரத்துல அவ சொல்ற விஷயத்துல உண்மை இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சீக்கிரமாவே அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கு கண்டினியூஸா கால் வர அதை எடுத்து பேசினா லைன்ல சாங்மி தான் நான் ஆபத்துல இருக்க நீ தான் காப்பாத்தணும்னு சொல்ல அத பக்கத்துல இருக்க அந்த முதலாளியும் கேட்கிறாரு. அப்ப சாங்மியும் நான் ஆபத்துல இருக்கேன் தப்பு பண்ணவங்க யாருன்னு என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கிறதா சொல்ல ஹீரோவும் நீ எங்க இருக்கன்னு சொல்ல நான் உடனே வரதா சொல்ல சாங்மி அவங்க இருக்கிறத சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க யாரையோ பார்த்து பயந்து ஓடுறாங்க. அங்க வந்தது ஜெராம் தான். இந்த சாங்மி யாருகிட்ட தான் பேசாம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மொபைல் எடுத்து காதுல வச்சா அதுல ஹீரோட வாய்ஸ் கேட்கும். அந்த காலை கட் பண்ணிட்டு உடனே சாங்மியை தான் துரத்திட்டு போகும். இப்ப சாங்மி அங்க இருக்க ஒரு மூடி இருக்க பில்டிங் குள்ள போயிடுவாங்க. அவங்கள துரத்திட்டே அந்த கொலகாரனை உள்ள போக அங்க ரொம்பவே இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணிடுவான். அப்பதான் ஹீரோ அங்க வரவும் அந்த ஆனான லைட்டை பார்த்து சந்தேகப்பட்டு அந்த பில்டிங் குள்ள போறாரு. அவர் முதல்ல சாங்மியை தான் தேடி போகவும் அந்த கொலகாரன் ஜெராம் பார்க்க அவனை பார்த்த உடனே கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இந்த ஜெராம் ஹீரோவோட நல்லாவே சண்டை போடுறான். ரொம்ப நேரம் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோவை கொலை பண்றதுக்காக கன் எடுத்து ஷூட் பண்ண போறான். அப்ப ஹீரோ பாதுகாப்பா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்க இருந்து ஓடி சாங்மியை தான் தேடிட்டு இருக்க. அவன் சாங்மியை பாத்துருவான். ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. எங்க துப்பாக்கி எடுத்து மறுபடியும் ஷூட் பண்ணா மிஸ் ஆகவோ இல்ல சவுண்ட் கேட்டு ஓட வாய்ப்பு இருக்குன்னு பின்னாடியே ஒரு கத்தி எடுத்துட்டு சாங்மியோட கழுத்தை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணவும் அங்க ஹீரோ மறுபடியும் வர அந்த கொலகாரன் ஜெராம் கூட சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்ப அந்த கொலகாரனை உதவி பண்றதுக்காக இன்னொரு ஆள் அங்க வந்துருவான். அவன் ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாரு. அப்பதான் கரெக்டா போலீஸ் வர இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் அந்த ஜெராம் அவனை காப்பாத்த வந்த ரெண்டு பேருமே தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாங்மியை தேடி போகும்போது சாங்மி உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்க அவங்க கழுத்துல இருந்து நிறைய ரத்தம் வெளியில வந்துட்டு இருக்க சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும்னு சாமுவேலுங்கிற பேரை எப்படியோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு ஒரு சிம்பிளையும் வரைவாங்க. அப்பதான் அங்க போலீஸ் வரவும் சாங்மி இறந்து போயிருக்காது. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இவன் தான் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லி ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக அங்க என்ஐஎஸ்ல இருந்து ஹீரோயின் வராங்க. இந்த கேஸை என்ஐஎஸ் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. நீங்க இதுல தலையிட வேண்டியதுலன்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போக ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அவர் போன விஷயத்தை யாருக்கோ தகவல் கொடுக்க இப்ப அந்த கொலகாரன் ஜெராமா தான் காட்டுறாங்க. அவன் இடத்துல தான் இருக்கவும் அவன் சிசிடிவி மூலமா கடத்தி வச்சிருக்க பைலட் போ அதோட ஜெயில இருக்க ஜெசிகா இப்ப ஹீரோ வெளில இருந்து வரது இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பதான் அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஹேக்கர் வரவும் நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எங்களால என்ஐஎஸோட சிஸ்டம் ஹேக் பண்ண முடியலன்னு சொல்லவோ என்கிட்ட இதை சொல்லிட்டா சரி சாமுவேல்ட்ட சொல்ல முடியுமா எப்படியாவது புது ஆளுங்களை தேடு ஏதாவது பண்ணி அதை ஹேக் பண்ணுங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர கூட தான் ஹீரோயின் கொலிக்கு ரெண்டு பேருமே இருப்பாங்க. கொலிக்கும் சாமி இறந்து போன விஷயத்த முதல்ல என்ஐஎஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்து ஹீரோயின்ட்ட என்ன ஒரு போலீஸ் விசாரிச்சானே அவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் மேல இதுக்கு ஒரு கண்ணு வைன்னு சொல்ல அதை கீரணும் அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் நீ தனியா இருக்க வேணாம். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சாமி இறந்து போயிட்டான். அடுத்து இந்த கேஸ்ல ரொம்பவே ஆர்வமா இருக்கிறது நீதான். அவங்க உன்னையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ ஏன் கூட தங்கன்னு சொல்ல கட் பண்ண என்ஐஎஸ் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அங்க டே காங் கோலி அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்ல தான் இருக்காங்க. சாமி சாகும்போது ஹீரோ கிட்ட சாமுவேலுங்கிற பேரை சொன்னது அந்த இடத்துல இந்த சிம்பிள் அதை பத்தி தான் யோசிச்சு பாக்குறாங்க. சாமுவேலுங்கிற பேருக்கான அர்த்தம் பைபிள் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சாத்தானோட மறுபிறப்புன்னு இருக்குமா அதை பத்தி தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்ல அப்ப காங்க சாங்மி இறந்து போயிட்டா அவளை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தது அந்த அமைச்சர். அந்த அமைச்சருக்கும் சாங்மிக்கும் என்ன சம்பந்தம் அதோட இந்த சிம்பிள் எதை குறிக்குதுன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பிளெயின் வெடிச்சதால பாதிக்கப்பட்டதான ரெண்டே பேர் தான். ஒன்னு ஜெசிகா அடுத்து பிரசிடென்ட். ஜெசிகாவுக்கு இந்த விமான விபத்துக்கு சம்பந்தம் இல்லனா இவங்களுக்கு பின்னாடி இருக்க ஆள் யாரு இவங்க மேல பழிப்போட என்ன காரணமா இருக்குன்னு யோசிக்கும் போது அப்ப அந்த கொலிக்கும் ஒருவேளை இதெல்லாம் அந்த சாமுவேலோட வேலையா இருந்தா அந்த சாமுவேலுக்கு அமைச்சருக்கு இந்த சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கும் நம்மளால அது கேஸ் தான் பண்ண முடியும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சரியான ஆதாரம் இல்லாம நம்மளால யாரு மேலேயும் பழி போட முடியாதுன்னு சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுல தான் குளிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட சாங்மி சாவறது
சாவறதுக்கு முன்னாடி சொன்ன சாமுவேலுங்கிற பேரும் அவங்க வரைஞ்ச அந்த சிம்பிள் தான் தோணுது. அந்த சிம்பிள் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. அதை எங்க தான் பார்த்தோம் நல்லா யோசிக்கும் போதும் அந்த கொலகாரன் ஜெராமோட மொரோக்கோல சண்டை போடும் போது அவன் நெஞ்சில ஒரு டாட்டோ இருந்திருக்கும். அந்த டாட்டோ ஞாபகத்துக்கு வருது. ஆனா சாங்மி சாவறதுக்கு முன்னாடி பாதி சிம்பிள் தான் தரவும் அந்த ஜெராம்ட்ட பார்த்த சிம்பிளை கனெக்ட் பண்ணி பார்த்தா சாங்மி இந்த சிம்பிள் தான் சொல்ல ட்ரை பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்க அதை கண்டுபிடிச்ச ஆர்வத்துல இதை முதல்ல ஹீரோயின் சொல்லி ஆகணும்னு சொல்லி வெளியில வர டவலை கட்ட மறந்துருப்பாரு. ஹீரோயின் அப்ப முழுசா பார்த்து ஷாக் ஆக இதோட இந்த எபிசோட் முடியும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.